பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கு நம்ம மக்களை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு. பிற சபையார் நம்ம மக்களை பார்த்து கேட்கிற கேள்விகள் உண்டு. என்னென்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள் இருந்தாங்க, சகோதரிகள் இருந்தாங்க. அப்படி இருக்கக்குள்ளார மாதாமா நீங்கள் கன்னின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரை அவரை அறியாது இருந்தார்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்குல்ல, அதனால தானே இந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு வசனத்தில் லூக்கால அன்னை மரியா தன் முதற் பேரானவையை பெற்றெடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும்போது அதுவும் இதை தானே குறிக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நம்மள்ட்ட இந்த கேள்விகளை வைக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு நம்ம விடை காண போகிறோம். சரி, முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என குறிப்பிடப்படுறது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல மார்க் நற்செய்தி 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது. மார்க்கு 6:3 சொல்லுது, இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, இவங்க இந்த ஒரு இவங்களுக்கு தேவையான வசனத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க, இவங்க எடுத்துக்கிட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. சரி, நம்ம இதுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சொல்கிறது யார்? முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய சொந்த ஜனங்கள். யோவான் நற்செய்தியில் சொல்லப்படுது, அவருக்குரியவர்களிடத்தில் வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் சொல்லப்படுது. இந்த ஜனங்க, அப்படிப்பட்ட இந்த ஜனங்க இவங்க வாயால் சொல்கிறது என்னென்னா, இதை முதல்லேருந்து நம்ம படித்தோம்னா தான் புரியும். பார்த்தீங்கன்னா, அவர் அங்கிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார், நாசரேத்துக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன, என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம், என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்க, இவர் தச்சர் அல்லவா, மரியாவின் மகன் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு, யோசே இவங்கெல்லாம் இவங்க சகோதரர்கள் சகோதரிகள்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்களும் மாதாமாவுக்கு மற்ற பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, மாதாமாவை ஏற்றுக்க தயங்குறீங்க. சரி, இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இதே லூக்கா நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் இதே சம்பவம் லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு, அந்த ஏட்டை சுருட்டி ஏவாளிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரை உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார். அப்ப இங்கே தாய் மரியா, அப்புறம் யாக்கோபு, யோசே சீடர், அவங்க சகோதரர்கள் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் தகப்பனா, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தது யோசேப்புன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்துவ யோசேப்பு தான் பெற்றெடுக்கிறாருன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா, அப்போ பிதாவின் குமாரன் இல்லை, தேவகுமாரன் இல்லை, அவர் கடவுளின் மகன் இல்லை, அவர் என்ன பண்ணல, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பிறக்கலை, அவர் கடவுள் இல்லை. அப்படி நீங்கள் மறுதளிக்க போகிறீங்களா? அப்படி நீங்கள் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பிறந்தார் அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஒத்துக்கலாம்? அந்த ஜனங்க சொல்கிறத எப்படி நீங்கள் ஒத்துக்கலாம்? இதே ஜனங்க தானே இதே இஸ்ரேல் ஜனங்க தானே என்ன சொன்னாங்க, யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, இவர் ஒரு குடிகாரன்னு சொன்னாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து குடிகாரனா? அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? முதல்ல ஒரு வார்த்தை யாரால் சொல்லப்படுகிறதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யணும் இல்லையா? சரி, அப்போனா இவங்கெல்லாம் யாரு தான்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் விடையை பார்ப்போம். சரி, இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் வைக்கிறது உண்டு. என்னென்னா, மாதாமா லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் லூக்கா நற்செய்தி 2:7 சொல்லப்படுது, அவர் தம் முதற் பேரானவரை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வருது. இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, அவர் முதற் பேரானவரை பெற்றெடுத்தார் அப்படின்னா அப்போ 2வது பேர்லாம் இருக்குல்ல, அடுத்தடுத்த பிள்ளைகள் இருக்குதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, சரி, இதுக்கு அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனமும் இருக்குது. என்னது, யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் வரை அவரை அறியாது இருந்தார் அப்படின்னு சொல்லி மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்படுற இந்த வசனத்துக்கும் என்ன சொல்கிறாங்க, அதே தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்குதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா சரி, அப்படின்னா எபிரேயர் 1வது அதிகாரம் 6லேருந்து படித்து பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர்
1, எபிரேயர் 1ல் 6லேருந்து படித்தோம் பார்த்தோம் அப்படின்னா, மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது அப்படின்னு சொல்லப்படுது. பிதாவானவரோட முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அப்ப பிதாவானவர் வந்து 2வது பேர்லாம் யாரு? கேள்வி வருதா இல்லையா? அப்ப இந்த கேள்விக்கு நீங்க என்ன விடை சொல்ல முடியும்? தலைப்பேரானவர் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னா, அதுக்கு அடுத்தடுத்து அப்புறம் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாரா பிதாவானவர்? பிதாவானவரோட அப்ப மனைவி யாருன்னு சொல்ல முடியுமா? இதுல என்ன இது கான்செப்ட் இப்போ உங்களுக்கு? அதே தான் இங்கேயும். இந்த பிதாவானவர் வந்து சொல்ற அதே வசனத்தை தான் அங்க மாதாமாவை குறித்து சொல்லப்படுது. அவர் தம் தலைப்பேரானவரை பெற்றெடுத்தார். அப்ப பிதாவானவருக்கு கரெக்ட், மற்ற பிள்ளைகள் இருந்தாங்க நம்ம எல்லாமே. அப்படியே மாதாமாவுக்கும் மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க நம்ம எல்லாருமே. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகும் உரிமையை அவர் அளித்தார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் இல்லைங்க, மாதாமாவுக்கும் தான். ஏன்னா இதோ உன் தாயின்னு நம்மளை வந்து இதோ உன் மகன்னு சொல்லி முதல்ல வந்து இதோ உன் தாய் இல்லை, இதோ உன் மகன் முதல்ல நம்மளை தான் வந்து மாதாமாட்ட ஒப்படைச்சார். அதனால மாதாமாவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்குமே அவர் என்ன பண்ணாங்க, தாய், இவரே உன் தாய் அப்படின்னு சொல்லி அப்புறமா நம்மள்ட்ட ஒப்படைச்சார் இல்லையா? இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதே வசனத்துக்கு மேலே 5வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? எபிரேயர் 1:5 கடவுள் வானதூதரும் எவரிடமாவது நீ என் மைந்தர் இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாக இருப்பேன் அவர் எனக்கு மகனாக இருப்பேன் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா அப்படின்னு என்ன பண்ணுறாரு பவுல் சொல்கிறாரு. அப்போ அது இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவை அப்படி தான் சொன்னார் ஆண்டவர். 2வது சங்கீதத்தில் அதுதான் சொல்லப்படுது. என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன், நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து தன்னுடைய மகனை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். பிதாவானவர் சொல்றாரு, அப்ப என் திருமலையாகிய சீயோனில், இந்த சீயோன்கிறது யாரை குறிக்குது? மாதாமாவை குறிக்குது. என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன், பரிசுத்தாவியால் நிழலிடப்பட்டு கருவுற்றாங்க இல்லையா, திருநிலைப்படுத்தினேன், நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். பிதாவானவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சரி, இதை இன்னொரு வசனம் 122வது சங்கீதம் என்ன தெரியுமா சொல்லுது? எருசலேமே, இதோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். இந்த எருசலேம் யாரை குறிக்குது? மாதாமாவை குறிக்குது. அந்த தூய உடன்படிக்கை, புனித உடன்படிக்கை பேழையான தாய் மரியாவை குறிக்குது. இது மரியா தான் ஆண்டவரின் இல்லம். அதுல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? குடியிருந்தார். மனுஷன் கைகளால் கட்டப்பட்ட கோயில்ல கடவுள் வாசம் செய்வதில்லைன்னு அவரே சொன்னாரு. அதுக்கேத்தா போல உயிருள்ள ஆலயத்துல அவர் பிரவேசித்திருந்தார். அதே இன்னொரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? எசேக்கியேல் 44:2 சொல்லப்படுது. எசேக்கியேல் 44:2 பின்னர் அம்மனிதர் என்னை தூயகத்தின் வெளிவாயிலுக்கு திரும்பவும் கூட்டி வந்தார். அது கிழக்கு முகமாய் இருந்தது, அது மூடப்பட்டு இருந்தது. ஆண்டவர் என்னிடம் கூறியது, என்ன பண்றாரு? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டு இருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப தாய் மரியாவின் உடம்பு, அந்த கருவறையானது, இயேசு கிறிஸ்துவின் ஆலயமானது என்ன பண்ணுது? ஒருவனும் அதற்குள் பிரவேசிக்க மாட்டான். இன்னொரு மாமிசம் என்ன பண்ண முடியாது, அதுல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா அது ஆவிக்குரிய உடல், அது ஆவிக்குரிய ஆலயம். அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பழைய தகுதி இல்லாம ஒருத்தன் தொட்டுவிட்டு அவன் செத்து போயிட்டான். இன்னைக்கு இந்த உயிருள்ள உடன்படிக்கை பேழைய தொட முடியுமா? ஆண்டவருடைய கண்காணிப்புல என்னென்னைக்கும் அந்த நகர் இருந்துகிட்டு இருக்குது. எருசலேம், மேலான எருசலேமும் நம் அன்னை, அவரே நம் எல்லாருக்கும் தாயானவள். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்படுது இல்லையா? அப்ப இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்குள்ளார எவனை என்ன பண்ண முடியாது, நுழையவே முடியாது. அவர் நுழைஞ்ச வாசல் வழியா, அவர் நுழைஞ்ச அந்த இல்லத்துக்குள்ளார, அந்த கருவறைக்குள்ளார இன்னொருத்தனால நுழைய முடியாது. அந்த தூய உடன்படிக்கை பேழைய, இந்த உயிருள்ள உடன்படிக்கை பேழைய யாரும் தொட முடியாது. இவர் இந்த வளர்ப்பு தந்தையான யோசேப்பு நேர்மையாளர். நாங்கள்லாம் புனித யோசேப்பு வந்து ரொம்ப புனித வளனார்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவரோட பேரில் எவ்வளவோ ஆலயங்களை கட்டியிருக்கோம். அதை அப்போ அவரை நாங்கள் எவ்வளோ மதிப்போடு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாதாமாவையும் யோசேப்பையும் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அவர்களுடைய புனித தன்மையை, அந்த புனித உறவை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க இல்லையா? சரி, இது வந்து இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த சகோதரர்கள் அப்படின்னா யாரு தான் அப்படின்னு நம்ம அந்த ஒரு கேள்விக்கு நம்ம விடையை பார்க்கணும். அப்படின்னா அதற்குண்டான விடையை வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அருகில தான் நம்ம அதை தேட முடியும். அதற்குண்டான விடையை தேட முடியும். பார்ப்போம். மத்தேயு 5:56 மத்தேயு
27வது அதிகாரம் 56வது வசனம் சொல்லுது. 55லேருந்து படிக்கலாம். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். 3 பேர் என்ன பண்றாங்க இருக்காங்க. யாரா இருக்காங்க? மகதலா மரியா, யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியா, செபதேயுவின் மக்களுடைய தாய் இருக்கிறாங்க இல்லையா? சரி, இதே இன்னொரு வசனத்துல இதை குறித்து சொல்லப்படுது. மார்க் 15:40 சொல்லப்படுது. பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டே இருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோபு யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர். இப்போ இந்த 3 பேரையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் இருந்தாங்க? மகதலா மரியா, யாக்கோபு யோசே ஆகியோரின் தாயாகிய மரியா, சலோமி 3 பேரும் இருக்கிறாங்க. இதே வசனம் இன்னொரு இடத்துல யோவான் நற்செய்தி 19:25 தெளிவாக சொல்லப்படுது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியா. இப்போ இந்த யாக்கோபு யோசேப்பு அப்புறம் சீமோன் யூதா இவர்களின் தாயை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அவர் பேரும் மரியா தான். மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும். இப்போ இந்த இடத்துல இயேசுவின் அம்மாவோட மாதாமாவோட தங்கச்சி பசங்க தான் என்ன பண்ணுறாங்க? இவங்க 4 பேரும் அப்புறம் சகோதரிகளே இருந்தாங்க. இப்படி ஒரு கூட்டு குடும்பமாக அவங்க இருந்தவங்க. அன்னைக்கு இஸ்ரேலில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க. யாக்கோபின் 12 புதல்வர்கள் வந்து எல்லாரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் இல்லையா? 4 தாய்மார்கள் இருந்தாங்க இல்லையா? பில்கா, சில்பா, லேயா, ராக்கேல் 4 பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? சகோதரர்கள் தானே சொல்கிறாங்க. இஸ்ரேலின் 12 குலங்கள் தானே ஆண்டவர் சொல்கிறாரு. எந்த இடத்துலையும் யாரும் அவர் எதுவும் ஒதுக்கி பார்த்தாங்களா? அன்னைக்கு அவங்க எல்லாருமே கூட்டு குடும்பமாக தான் அன்னைக்கு இஸ்ரேல் முழுக்க அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல தான் இதுவும். சரி, அப்படி வந்து எல்லாரும் சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த உயிர் விட போகிற அந்த கடைசி நேரத்தில், அந்த துக்கமான நேரத்தில் தன்னுடைய அந்த வளர்ப்பு தந்தை இல்லை, தாய் மட்டும் மாதம்மா அடியில் நின்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தன்னோட ஊழியத்தை நிறைவு செஞ்சு தகப்பன்ட்ட போகிற நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு? யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசித்து தன்னுடைய அன்பு சீடன் கையில் ஒப்படைக்கிறார். தான் மேலே பிரியமாக இருக்கிறவன் கையில் ஒப்படைக்கிறார். இன்றைக்கி யாரெல்லாம் தாய் மரியாவின் பேர்லையும் ஆண்டவர் இயேசுவின் பேர்லையும் பிரியமாக இருக்கிறாங்களோ அவர்களிடம் இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கும் மிகப்பெரிய சொத்து தாய் மரியா. அப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா இவரே உன் மகன். முதல்ல என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும்னு முதல்ல கஷ்டப்படுறாரு. நான் போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட முதல்ல பிள்ளைகளை ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? பின்னர் தம் சீடரிடம் இவரே உன் தாய் என்றார். அன்னைக்கு பிடிச்ச இந்த கரம்கள் தான் இந்த திருச்சபை இருக்கு இல்லையா? ஆண்டவர் உருவாக்கிய இந்த திருச்சபை அன்னைக்கு மாதாமா கையை பிடிச்சது தான் இன்னைய வரைக்கும் விடலை. இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கிறோம். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். ஏங்க வேறு வீடு இருந்தது அப்படின்னா, வேறு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஏங்க அப்படி போய் அங்கே இருக்கணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடை சொல்லுங்கள். இஸ்ரேலில் இன்னும் நிறைய வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. சவுல் வந்து தாவீதை மகனேன்னு கூப்பிட்டது, மருமகனாக இருந்தாலும் மகனேன்னு கூப்பிட்ட இடம் 1 சாமுவேல் 26:21. தாவீது வந்து சவுலை கொல்லாமல் இருக்கும்போது அங்கே சவுல்கிட்ட பேசும்போது சவுல் என்ன பண்ணுறாரு? தாவீதே என் மகனே, இது உன் குரல் தானா அப்படின்னு கேட்டார். அதே போல் 2 தீமோத்தேயு 2:1 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பவுல் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 2:1, என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவின் அருளால் வலிமை பெறு. என்ன பண்ணுறாரு? தீமோத்தேயுவை தன்னுடைய மகன் என்கிற ஸ்தானத்தில் என்ன பண்ணுறாரு? கூப்பிடுறாரு. அதே இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு? பிலிப்பியரில் 2:22 சொல்கிறாரு, ஆனால் தீமோத்தேயுவின் தகைமை உங்களுக்கு தெரியும். தந்தையோடு சேர்ந்து மகன் பணியாற்றுவது போல் என்னோடு சேர்ந்து அவர் நற்செய்தி பணிக்காக பணியாற்றியுள்ளார். அப்படியே என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மகனை என்ன பண்ணுறாரு? பாவிக்கிறாரு தீமோத்தேயுவை. ரொம்ப நெருக்கமாக பவுல் தீமோத்தேயுவோட அந்த உறவு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவும் யோவானும் போல ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் அவங்க இருந்தாங்க. தீமோத்தேயு வந்து பவுலுக்காக எதையும் செய்வார். அதே போல் இன்னொரு ஆள் யாருன்னா சீலா ஒருத்தர். 2 பேரும் அந்த சிறையில் கட்டப்பட்டு
இன்னைக்கு நைட்டு பூரா துதிச்சாங்க. அதுமாரி நிறைய பாடுகள் ஆண்டவருக்காக பட்டாங்க. 2 பேரும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் ஒத்துமையாக அந்த ஒரு உணர்வோட உறவோட இருந்தாங்க. அப்படி இஸ்ரேலோட உறவு முறைங்கிறது அப்படி இருந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதே நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா லூக்கா நற்செய்தி 3:23 அவர் யோசேப்பின் குமாரன் என எண்ணப்பட்டார் அப்படின்னு வரும். ஆனால் அதே லூக்கா நற்செய்தி 1:32 உன்னதமானவருடைய குமாரன்னு சொல்லப்படுது. அப்போ நீங்கள் யாரை இது பண்ணுவீங்க? ஆவிக்குரிய கண்களோடு நீங்கள் பார்க்கும்போது அவர் பிதாவின் குமாரன், மாமிச கண்களோடு நீங்கள் பார்க்கும்போது அவர் யோசேப்பின் குமாரன். அவருக்கு சகோதரர்கள் இருந்தாங்க, தாய் மரியாவுக்கு மற்ற பிள்ளைகள் இருந்தாங்க. நீங்கள் மாமிச கண்களோடு பார்க்க போகிறீர்களா, இல்லை ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க போகிறீர்களா? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவி அந்த அந்த 3 வசனத்தில் ஒரு சீக்ரெட் இருக்குது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அதுக்குண்டான ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், பரலோக ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் கண்டறிவீர்கள், பரலோக ராஜ்யத்தை தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இதுதான் அதுக்குண்டான மறைவான இன்னொரு மறைபொருள். பிள்ளை பாம்பை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? தீவிரவாகி நீங்களே இந்த ஈவெல்லாம் கொடுக்க அறிஞ்சிருக்கும் போது உங்கள் பரம தந்தை பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதுபோல நீங்கள் பரிசுத்தாவின் கண்களோடு தேடினால் மாதாமா, பரிசுத்த கன்னி, தூய அமலோற்பவம். நீங்கள் மாமிச கண்களோடு தேடினால் அவரை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.